பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிமா சரண் முதலியவர்களிடம் கூறினார், மதுர் பாபுவுடன் தேவேந்திரநாத் தாகூரை பார்க்க சென்றிருந்தேன். மதுர் பாபுவிடம் தேவேந்திரர் தெய்வ சிந்தனையில் ஈடுபடுபவர் என்று கேள்விப்பட்டேன். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உண்டாகிறது என்றேன். அதற்கு மதுர்பாபு, நல்லது, நான் உங்களை அழைத்து செல்கிறேன். நானும் தேவேந்திரநாத்தும் இந்து கல்லூரியில் ஒரே வகுப்பில் படித்தோம். நாங்கள் நல்ல நண்பர்கள் என்றார். பல நாட்களுக்கு பிறகு மதுர்பாபுவுடன் தேவேந்திரரை சந்தித்தேன். மதுர்பாபுவை கண்டதும் அவர் மதுர்பாபுவிடம், சற்று மாறிவிட்டாய், உனக்கு தொந்தி விழுந்திருக்கிறது என்றார். மதுர்பாபு என்னை காட்டி, இவர் உன்னை பார்க்க வந்திருக்கிறார், கடவுள் கடவுள் என்ற பைத்தியமாக உள்ளார் என்று கூறினார். நான் தேவேந்திரரின் அங்கு அடையாளங்களை பார்ப்பதற்காக உங்கள் உடம்பை காட்டுங்கள், பார்க்கலாம் என்றேன். தேவேந்திரர் சட்டையை கழற்றினார். நல்ல பொன்னிறம், அதில் குங்குமம் கலந்தது போன்று இருந்தது. அவருக்கு முடி நரைக்கவில்லை. அவரிடம் சிறிது ஆணவம் இருந்ததைக் கண்டேன். ஏன் இருக்காதப்பா, அவ்வளவு செல்வம், படிப்பு, பெயர், புகழ். நான் மதுர்பாபுவிடம், ஆமாம், ஆணவம் ஞானத்தால் ஏற்படுகிறதா அஞ்ஞானத்தால் ஏற்படுகிறதா? பிரம்மஞானம் பெற்றவனிடம் நான் பண்டிதன், நான் ஞானி, நான் பணக்காரன் என்றெல்லாம் ஆணவம் இருக்க முடியுமா என்று கேட்டேன். தேவேந்திரரிடம் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று எனக்கு அந்த நிலை ஏற்பட்டது. அந்த நிலை வந்தால் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்னுள்ளிலிருந்து ஹீ ஹீ என்ற ஒரு சிரிப்பு வெளிவந்தது. அந்த நிலை ஏற்படும்போது பண்டிதர், தண்டிதர் எல்லாம் எனக்கு ஒரு புல்லாகத்தான் தோன்றுவார்கள். விவேக வைராக்கியம் இல்லாத பண்டிதர் ஒரு துரும்பாகவே தோன்றுவார். கழுகு மிக உயரத்தில் பறந்தாலும் அதன் பார்வை பிணக்குழி மீதே இருக்கும். தேவேந்திரரிடம் யோகம், போகம் இரண்டும் இருந்ததைக் கண்டேன். சிறு சிறு பிள்ளைக்குட்டிகள் நிறைய இருந்தனர். டாக்டர் வந்திருந்தார். அவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தும் எப்போதும் குடும்பத்திலேயே உழன்று கொண்டிருந்தார். நீங்கள் கலியுகத்தின் ஜனகர் என்று அவரிடம் சொன்னேன். ஜனகர் இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டையும் பிடித்து கொண்டே ததும்பும் கிண்ணத்தில் பால் குடித்தார். நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே இறைவனிடம் மனத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்தேன். கடவுளை பற்றி எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்ற தேவேந்திரரை கேட்டேன். அவர் வேதத்திலிருந்து சிலவற்றை சொன்னார். இந்த உலகம் ஒரு சரவிளக்கு போன்றது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விளக்கு என்றார். நான் பஞ்சவடியில் தியானம் செய்தபோது அப்படியே கண்டிருந்தேன். தேவேந்திரனின் வார்த்தைகளுடன் அது ஒத்திருப்பதை கண்டதும் இவர் பெரிய மனிதர்தான் என்று எண்ணினேன். சிறிது விளக்கி சொல்லும்படி கேட்டேன். அதற்கு அவர், இந்த உலகத்தை யார் அறிவார்? இறைவன் தன் மகிமையை வெளிப்படுத்தவே மனிதனை படைத்திருக்கிறார். விளக்கு இல்லாவிட்டால் எங்கும் இருள்தான். இருளில் விளக்கையே கூட பார்க்க முடியாது என்றார். பல்வேறு பேச்சுகளுக்கு பிறகு தேவேந்திரர் மகிழ்ச்சியாக, நீங்கள் பிரம்ம சமாஜ விழாவிற்கு வர வேண்டும் என்று கூறினார். அது இறைவன் திருவுள்ளம். என் நிலையைத்தான் பார்க்கிறீர்களே, எப்பொழுது எந்த நிலையில் என்னை அவர் வைப்பார் என்பது தெரியாது என்றேன் நான். அதற்கு தேவேந்திரர், இல்லை, நீங்கள் வரத்தான் வேண்டும். ஆனால் வரும்போது வேட்டையும் மேல் துண்டும் அணைந்து வாருங்கள். நீங்கள் ஏனோதானோ என்று இருப்பதைக் கண்டு யாராவது ஏதாவது சொன்னால் என் மனம் கஷ்டப்படும் என்றார். அது என்னால் முடியாது, நான் கனவானாக முடியாது என்றேன். தேவேந்திரரும் மதுர்பாபுவும் சிரித்தனர். அடுத்த நாளே தேவேந்திரரிடமிருந்து மதுர்பாபுவுக்கு கடிதம் வந்தது. நான் விழாவுக்கு போக வேண்டாம் என்று அவர் எழுதியிருந்தார். உடலில் மேல் துண்டு இன்றி இருப்பது அநாகரிகம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எல்லோரும் சிரித்தனர். மகிமரிடம், இன்னொருவர் இருக்கிறார், கேப்டன். அவர் இல்லறத்தார், ஆனால் பெரிய பக்தர். நீ அவருடன் பேசு. வேதம், வேதாந்தம், ஸ்ரீமத் பாகவதம், கீதை, அத்தியாத்ம ராமாயணம் எல்லாம் அவருக்கு மனப்படம். நீ பேசிப்பார். அவருக்கு ஆழ்ந்த பக்தி. நான் வராகநகர் தெருவில் போய்க் கொண்டிருந்த போது அவர் எனக்கு குடைபிடித்தார். வீட்டிற்கு அழைத்து சென்று எவ்வளவோ உபச்சாரங்கள் செய்வார். வீசுவார், கால் பிடித்து விடுவார்.
பலவிதமான காய்கறிகளுடன் சாப்பாடு போடுவார். ஒரு நாள் அவரது வீட்டு கழிவறையில் நான் புற உணர்வை இழந்து விட்டேன். அவரோ ஆச்சாரமிக்கவர் இருந்தும் உள்ளே வந்து என்னை சரியாக உட்கார வைத்தார். அவ்வளவு ஆச்சாரம் உள்ளவராக இருந்தும் வெறுப்பு காட்டவில்லை. கேப்டனுக்கு செலவு அதிகம். காசியில் அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும். அவருடைய மனைவி முன்பெல்லாம் பெரிய கருமியாக இருந்தாள். இப்போது செலவு பெருகி பெருகி வேண்டிய அளவு செலவு செய்ய அவளால் முடியவில்லை. கேப்டனின் மனைவி என்னிடம் ஒரு சமயம் குடும்ப வாழ்க்கை தனக்கு பிடிக்கவில்லை என்றும் குடும்ப வாழ்க்கையை விட்டுவிடப் போவதாகவும் கூறினாள். விட்டுவிடப் போகிறேன் என்று அவ்வப்போது புலம்புவாள். அவர்களின் வம்சமே பக்த வம்சம். கேப்டனின் தந்தை போர் வீரர். போர் செய்யும்போது ஒரு கையால் சிவபூஜை செய்தபடியே மற்றொரு கையால் வாளை சுழற்றுவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கேப்டன் ஆச்சார அனுஷ்டானங்களில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். நான் கேசவரிடம் போகிறேன் என்பதற்காக அவர் ஒரு மாதம் எங்கே வரவில்லை. கேசவர் ஆச்சாரம் இல்லாதவர். ஆங்கிலேயருடன் சாப்பிடுகிறார். வேறு ஜாதியில் மகளை திருமணம் செய்து கொடுத்தவர். எனவே ஜாதியை இழந்தவர் என்று அவர் கூறுவார். அதற்கு நான், அதையெல்லாம் பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் ஹரிநாமத்தை சொல்கிறார். நான் பார்க்கப் போகிறேன். இறைவனை பற்றிய பேச்சை கேட்கப் போகிறேன். அவ்வளவுதான். நான் இழந்த பழத்தை சாப்பிடுகிறேன். முட்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கூறினேன். ஆனாலும் அவர் என்னை விடவில்லை. நீங்கள் ஏன் கேசவரின் வீட்டிற்கு போக வேண்டும் என்று கேட்டார். எனக்கு வெறுப்பாகிவிட்டது. நான் பணத்திற்காக அங்கு போகவில்லையே, ஹரிநாமத்தை கேட்கத்தானே போகிறேன். நீங்கள் ஏன் வைஸ்ராயின் மாளிகைக்கு போகிறீர்கள்? அவர்கள் மிலேச்சர்கள். அவர்களுடன் எப்படி இருக்கலாம் என்று கேட்டேன். இவ்வளவு நடந்த பிறகுதான் அவர் மௌனமானார். எது எப்படி இருந்தாலும் கேப்டன் பரம பக்தர். பூஜை வேளையில் கற்பூர ஆரத்தி காட்டுவார். பூஜை செய்து செய்து ஸ்தோத்திரங்களை சொல்வார். அப்போது ஒரு புது மனிதராக மாறிவிடுவார். தன்னுள் ஆழ்ந்து விடுவார். வேதாந்த ஆராய்ச்சியில் உலகம் மாயை மயமானது, கனவை போன்றது. எதுவும் உண்மையல்ல. யார் பரமாத்மாவோ அவர் சாட்சி நிலையில் இருக்கிறார். விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறார். இவையெல்லாம் உன் மனப்போக்குக்கு ஒத்த கருத்துக்கள். கனவு எவ்வளவு உண்மையோ விழிப்பு நிலையும் அவ்வளவே உண்மை. உன்னுடைய போக்குக்கு ஏற்ற ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஓர் ஊரில் குடியானவன் ஒருவன் இருந்தான். அவன் பெரிய ஞானி. விவசாயம் செய்து வந்தான். அவனுக்கு மனைவி இருந்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தையின் பெயர் ஹாரு. பெற்றோர் குழந்தையை மிகவும் நேசித்தனர். வீட்டின் ஒரே செல்வம் அல்லவா. குடியானவன் நல்லவன். கிராம மக்களும் அவனை நேசித்தனர். ஒரு நாள் அவன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒருவன் அவனிடம் வந்து ஹாருவிற்கு காலரா கண்டிருப்பதாக சொன்னான். குடியானவன் வீட்டிற்கு சென்றான். எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்தான். ஆனாலும் குழந்தை இறந்து விட்டது. வீட்டினர் அனைவரும் துயரத்தில் மூழ்கினர். ஆனால் குடியானவன் எதுவும் நிகழாதது போல் இருந்தான். கவலைப்பட்டு என்ன பயன் என்று எல்லோருக்கும் ஆறுதல் வேறு சொன்னான். பிறகு மீண்டும் வயலுக்கு சென்று வேலை செய்ய தொடங்கினான். வேலை முடிந்து வீட்டிற்கு சென்றபோது மனைவி இன்னும் அழுது கொண்டே இருந்தாள். அவள் அவனிடம், நீ கல் நெஞ்சக்காரன், குழந்தைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லையே என்றாள். குடியானவன் சாவகாசமாக உட்கார்ந்து கொண்டான். ஏன் அழவில்லை என்று சொல்லவா? கேள். நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். நான் அரசனாக இருந்தேன். 8 குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்தேன். எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். பிறகு தூக்கம் கலைந்து விட்டது. இப்போது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த 8 குழந்தைகளுக்காக அழுவதா, இல்லை இந்த குழந்தை ஹாருவிற்காக அழுவதா என்றான். குடியானவன் ஒரு ஞானி. ஆகவேதான் கனவு எப்படி உண்மை இல்லையோ அதேபோல் நனவு நிலையும் உண்மையற்றது. அந்த ஆன்மா ஒன்றுதான் நிலையான பொருள் என்பதை கண்டான். நான் எல்லா நிலைகளையும், அதாவது துரியம் மற்றும் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்ற 3 நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறேன். பிரம்மம், மாயை, உயிர், உலகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன்.
எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் எடை குறைந்து விடுமே. ஒரு பக்தர் கூறினார், எடை ஏன் குறைய வேண்டும்? எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உயிர், உலகம் அனைத்தையும் உள்ளடக்கியது பிரம்மம். முதலில் இது அல்ல இது அல்ல என்று ஆராயும்போது உயிர்களையும் உலகத்தையும் விட வேண்டியிருக்கிறது. நான் என்ற புத்தி இருக்கும் வரை இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார். அவரே 24 தத்துவங்களாகவும் ஆகியிருக்கிறார். வில்வ பழத்தின் சாரம் என்று சொல்லும்போது அதன் சதையைத்தான் குறிப்பிடுகிறோம். விதையையும் ஓட்டையும் எறிந்து விடுகிறோம். ஆனால் வில்வ பழத்தின் எடை எவ்வளவு என்று சொல்ல வேண்டுமானால் வெறும் சதையை மட்டும் எடை போட்டால் போதாது. எடை போடும்போது சதை, விதை, ஓடு எல்லாவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். சதை எதனுடையதோ அதனுடையதுதான் விதை, அதனுடையதுதான் ஓடு. நித்தியம் யாருடையதோ அவருடையதுதான் லீலையும். ஆகவேதான் நித்தியம், லீலை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாயை என்று சொல்லி நான் வாழ்க்கையை தட்டி கழித்ததில்லை. அப்படியானால் எடை குறையுமே. மகிமர் கூறினார், இது நல்ல சமரசம். நித்தியத்திலிருந்து லீலை, லீலையிலிருந்து நித்தியம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஞானிகள் எல்லாவற்றையும் கனவு போல் காண்கின்றனர். பக்தர்கள் எல்லா நிலைகளையும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஞானிகள் பால் தருவார்கள், ஆனால் துளி துளியாக. எல்லோரும் சிரிக்கின்றனர். சில பசுக்கள் இருக்கின்றன, பார்த்து பார்த்து தேனி தின்னும். ஆகவே துளி துளியாகத்தான் பால் கொடுக்கும். இவ்வாறு பார்த்து பார்த்து தின்னாமல் கண்டதையெல்லாம் தின்னக்கூடிய பசுதான் தாரை தாரையாக பால் கொடுக்கும். உத்தம பக்தன் நித்தியம், லீலை இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறான். ஆகையால்தான் அவனது மனம் நித்தியத்திலிருந்து கீழே வந்தாலும் இறைவனை அனுபவிக்க முடிகிறது. உத்தம பக்தன் தாரை தாரையாக பால் கொடுக்கிறான். எல்லோரும் சிரித்தனர். மகிமர் கூறினார், ஆனால் அந்த பாலில் சிறிது நாற்றம் இருக்கும். எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, இருக்கும், உண்மைதான். அதை சிறிது சுட வைக்க வேண்டும். நெருப்பின் மீது வைத்து காய்ச்ச வேண்டும். ஞான நெருப்பின் மீது அதை சிறிது நேரம் வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த நாற்றம் இருக்காது. எல்லோரும் சிரித்தனர். மகிமரிடம், ஓங்காரத்தின் விளக்கம் அகார, உகார, மகாரம் என்று மட்டுமே நீங்கள் சொல்கிறீர்கள். மகிமர் கூறினார், அகார, உகார, மகாரம், அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நான் மணியின் டங் என்ற ஓசையை ஓமையாக சொல்கிறேன். டா, ஆ, ஆ, லீலையிலிருந்து நித்தியத்தில் ஒடுங்குதல். தூலம், சூட்சிமம், காரணம் இவற்றிலிருந்து மகா காரணத்தில் ஒடுங்குதல். விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் இவற்றிலிருந்து துரியத்தில் ஒடுங்குதல். மணி அடிப்பது என்பது மகா சமுத்திரத்தில் ஒரு கனமான பொருள் விழுவது போன்றது. உடனே அலைகள் எழத் தொடங்குகின்றன. நித்தியத்திலிருந்து லீலை ஆரம்பமாகிறது. மகா காரணத்திலிருந்து தூல, சூட்சும காரண உடல்கள் உருவெடுக்க தொடங்குகின்றன. அதே துரிய நிலையிலிருந்துதான் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்க நிலைகள் தோன்றுகின்றன. மேலும் மகாசமுத்திரத்தின் அலைகள் மகாசமுத்திரத்திலேயே ஒடுங்குகின்றன. நித்தியத்தை பிடித்து கொண்டே லீலைக்கு, லீலையை பிடித்து கொண்டே நித்தியத்திற்கு. அதனால்தான் நான் டங் என்ற ஓசையை ஓமையாக சொல்கிறேன். இவற்றையெல்லாம் நான் அப்படியே கண்டிருக்கிறேன். எல்லையற்ற உணர்வு பெருங்கடல் எனக்கு காட்டப்பட்டது. அதிலிருந்து தான் இந்த லீலை எழுந்தது. அதிலேயே ஒடுங்கவும் செய்தது. உணர்வு பெருவெளியில் பல கோடி பிரம்மாண்டங்கள் உற்பத்தியாகின்றன. அதிலேயே ஒடுங்கவும் செய்கின்றன. உங்கள் சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறதோ எனக்கு தெரியாது. மகிமர் கூறினார், கண்டவர்கள் சாஸ்திரம் எழுதவில்லையே, அவர்கள் தங்கள் எண்ணங்களிலேயே மூழ்கியிருந்தனர். எழுத அவர்களுக்கு நேரம் அங்கே. எழுதுவதானால் சிறிது கணக்கு போடும் புத்தியும் வேண்டும். அவர்களிடம் கேட்டு மற்றவர்கள் எழுதினார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காமினி காஞ்சன பற்று ஏன் போவதில்லை என்று இல்லறத்தார் கேட்கின்றனர். இறைவனை பெற்றுவிட்டால் பற்று போய்விடும். ஒருமுறை பிரம்மானந்தத்தை பெற்றுவிட்டால்
புலனின்பங்களை அனுபவிக்கவோ பணம், பெயர், புகழ் இவற்றை நாடவோ மனம் ஓடாது. விட்டில் பூச்சி ஒருமுறை வெளிச்சத்தை கண்டுவிட்டால் பிறகு அது இருளை நாடாது. ராவணனிடம், சீதையை அடைவதற்காக நீ மாயா சக்தியால் பல உருவங்களை எடுக்கிறாய். ஒருமுறை ராமனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவளிடம் போயேன் என்று யோசனை கூறிய போது அவன், ராமனை நினைக்கும்போது பிரம்மபதமே துச்சமாகிவிடும் பொழுது பிறர் மனைவியை நாடுவது என்பது அற்பமாகிவிடும். எனவே ராம வடிவம் தரிப்பதா என்றான். அதற்காகத்தான் சாதனைகள், தவம் எல்லாம். இறைவனை சிந்திக்கின்ற அளவிற்கு உலகின் சாதாரண இன்பங்கள் மீது உள்ள பற்று குறைகிறது. அவருடைய பாத கமலங்களில் பக்தி அதிகரிக்கின்ற அளவுக்கு உலகியல் ஆசைகள் குறையும், உடலின்ப நாட்டம் குறையும். பிற பெண்கள் தாய் போல் தோன்றுவர். மனைவி ஆன்மீக பாதையில் உதவி செய்யக்கூடிய தோழியாக தோன்றுவாள். மிருகத்தன்மை போகும், தெய்வத்தன்மை வரும். குடும்ப வாழ்வில் பற்று ஒரே அடியாக விலகிவிடும். அவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ஜீவன் முக்தர்களாக இருப்பார்கள். சைத்தன்ய தேவரின் பக்தர்கள் பற்றற்றவர்களாக குடும்ப வாழ்வில் இருந்தனர். மகிமரிடம் கூறினார், சரியான பக்தனிடம் போய் 1000 வேதாந்த ஆராய்ச்சி செய்யுங்கள், எல்லாம் கனவு போன்றது என்றெல்லாம் சொல்லுங்கள், அவனது பக்தி போகாது. இங்கே அங்கே என்று சுற்றிவிட்டு பக்தியிலேயே நிலைப்பான். உலக்கையின் சிறு துண்டு நாணல் காட்டில் விழுந்தது. அந்த உலக்கை துண்டால் குலமே அழிந்தது. சிவ அம்சங்களோடு பிறந்தால் ஞானியாவான். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியா என்ற உணர்வை நோக்கியே அவனது மனம் எப்போதும் செல்லும். விஷ்ணு அம்சத்தோடு பிறந்தால் பிரேம பக்தி ஏற்படும். அந்த பிரேம பக்தி மறையாது. ஞான ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பிரேம பக்தி ஒருவேளை குறைந்தாலும் பிறகு ஒரு சமயம் மடமடவென்று வளர்ந்துவிடும். உலக்கை எதுவம்சத்தை அழித்ததே அதுபோல. குருதேவரின் அறைக்கு கிழக்கே உள்ள வராந்தாவில் உட்கார்ந்து ஹாஸ்ரா ஜெபம் செய்வார். அவருக்கு 46-47 வயது இருக்கும். குருதேவரின் ஊரை சேர்ந்தவர். பல நாட்களாக வைராக்கியம் வந்தவராக அங்குமிங்கும் சுற்றினார். அவ்வப்போது வீட்டில் சென்றும் தங்குவார். சிறிது நிலபுலன்கள் இருந்தன. அதை கொண்டுதான் மனைவி மக்களை பராமரித்து வந்தார். 1000 ரூபாய் வரை கடன் இருந்தது. ஆகவே எப்போதும் கவலையில் இருப்பார். கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார். அடிக்கடி கல்கத்தாவுக்கு செல்வார். அங்கே டண்டானியாவில் வசித்து வந்த ஈசான் சந்திர முகோபாத்தியாயர் அவரிடம் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். ஒரு சாதுவுக்கு செய்வதைப் போல அவருக்கு சேவை செய்வார். குருதேவரும் ஹாஸ்ராவை அன்புடன் கவனித்து கொண்டார். ஆடை கிழிந்திருக்க கண்டால் உடனே புதிய ஆடை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்வார். அவரது நலனை விசாரிப்பார். ஆன்மீக விஷயங்களை அவருடன் பேசுவார். ஹாஸ்ரா பெரிய தர்க்கவாதி. பேசிக்கொண்டிருக்கும் போதே தர்க்க அலைகளில் மிதந்து ஒரு பக்கமாக போய்விடுவார். வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு ஜெபமாலையும் கையுமாக எப்போதும் ஜெபம் செய்வார். ஹாஸ்ராவின் தாய் நோயுற்ற செய்தி வந்திருந்தது. ராம்லால் கிராமத்திலிருந்து வந்தபோது அவள் ராம்லாலின் கைகளை பிடித்து கொண்டு, உன் சித்தப்பாவிடம் என் வேண்டுகோளை எடுத்து கூறி எப்படியாவது பிரதாபை, ஹாஸ்ராவை இங்கு அனுப்புமாறு சொல். அவன் ஒருமுறை என்னை வந்து பார்க்கக்கூடாதா என்று கெஞ்சினாள். ஆகவேதான் குருதேவர் ஹாஸ்ராவிடம், நீ ஒருமுறை வீட்டுக்கு போய் உன் தாயை பார்த்துவிட்டு வா. அவள் ராம்லாலிடம் மன்றாடி சொல்லி அனுப்பியிருக்கிறாள். தாய்க்கு கஷ்டம் கொடுத்து இறைவனை அழைக்க முடியுமா? ஒருமுறை அவளை பார்த்துவிட்டு வேண்டுமானால் உடனே வந்துவிடு என்று கூறியிருந்தார். பக்தர்கள் கூட்டம் கலைந்ததும் மகிமர் ஹாஸ்ராவை அழைத்து கொண்டு குருதேவரிடம் வந்தார். மாவும் அங்கே இருந்தார். மகிமர் குருதேவரை பார்த்து சிரித்தவாறு, சுவாமி, உங்களிடம் ஒரு புகார் செய்ய வந்துள்ளேன். நீங்கள் ஏன் ஹாஸ்ராவை வீட்டிற்கு போகும்படி சொல்கிறீர்கள்? வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இல்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவனுடைய தாயார் ராம்லாலிடம் தனது கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முறையிட்டிருக்கிறாள். ஆகவேதான் அவனை 2 நாள் போய் தங்கி வருமாறு கூறுகிறேன்.
தாயாரை ஒருமுறை பார்த்துவிட்டு வா என்கிறேன். தாய்க்கு கஷ்டம் கொடுத்து கொண்டு இறை சாதனை செய்ய முடியுமா என்ன? நான் பிருந்தாவனத்தில் தங்க முடிவு செய்தேன். அப்போது என் தாயின் நினைவு வந்தது. அவள் அழுவாளே என்று நினைத்தேன். உடனே மதுரு பாபுவுடன் இங்கே திரும்பிவிட்டேன். மேலும் வீட்டிற்கு போக ஞானி ஏன் பயப்பட வேண்டும்? மகிமர் சிரித்தவாறே, சுவாமி, ஞானியாக இருந்தால்தானே? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி, ஹாஸ்ராவிற்கு எல்லாம் ஏற்பட்டு விட்டது. ஏதோ சிறிது மனம் குடும்பத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் இருக்கின்றன, சிறிது கடன் இருக்கிறது, அவ்வளவுதான். மாமியாருக்கு நோயெல்லாம் குணமாகிவிட்டது. வியாதி மட்டுமே சிறிது உள்ளது. மகிமாசரன் முதலியோர் சிரித்தனர். மகிமர் கேட்டார், எங்கே ஞானம் ஏற்பட்டிருக்கிறது சுவாமி? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லையப்பா, உனக்கு தெரியாது. ஹாஸ்ரா பெரிய மனிதர். ராசமணியின் கோவிலில் இருக்கிறார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எல்லோரும் ஹாஸ்ராவின் பெயரைத்தான் சொல்கிறார்கள். இந்த இடத்தின் பெயரை யாராவது சொல்கிறார்களா? எல்லோரும் சிரித்தனர். ஹாஸ்ரா கூறினார், நீங்கள் இணையற்றவர். உங்களுக்கு ஒப்புவமை கிடையாது. ஆகவே உங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஒப்புவமை இல்லாதவனை கொண்டு எந்த வேலையும் நடக்காது. எனவே இந்த இடத்தின் பெயரை யாராவது சொல்வார்களா என்ன? மகிமர் கூறினார், சுவாமி, அவருக்கு என்ன தெரியும்? நீங்கள் எப்படி சொல்வீர்களோ அப்படி நடப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படி இல்லை. வேண்டுமானால் நீ அவனை கேட்டுப்பார். உனக்கும் எனக்கும் எந்தவித கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று என்னிடம் சொல்லி இருக்கிறான். மகிமர் கூறினார், அதிகமாக தர்க்கம் செய்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவ்வப்போது அவன் எனக்கு உபதேசம் செய்வதும் உண்டு. எல்லோரும் சிரித்தனர். அவன் தர்க்கம் செய்யும்போது சில வேளைகளில் நான் அவனை திட்டி விடுவேன். பிறகு கொசு வலையின் உள்ளே படுத்து கொண்டிருப்பேன். என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன் என்று மனம் வருந்துவேன். உடனே வெளியே வந்து அவனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு வருவேன். அப்போதுதான் நிம்மதி ஏற்படும். ஹாஸ்ராவிடம், சுத்த ஆன்மாவை நீ ஏன் இறைவன் என்கிறாய்? சுத்த ஆன்மா செயலற்றது. 3 நிலைகளிலும் சாட்சியாக இருப்பது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் ஆகியவற்றை நினைக்கும்போது அவரை இறைவன் என்று சொல்கிறோம். சுத்த ஆன்மா எப்படிப்பட்டது தெரியுமா? காந்தம் போல். காந்தக்கல் அதிக தூரத்தில் இருக்கிறது. ஆனால் ஊசி அசைகிறது. காந்தக்கல் அசைவதில்லை. செயலற்ற நிலை. மாலை வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. குருதேவர் உலவிக் கொண்டிருந்தார். தனிமையில் உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்ட குருதேவர் திடீரென்று அவரை கூப்பிட்டு அன்புடன், எனக்கு 2 சட்டை தைத்து கொடு. நான் எல்லோரிடமிருந்தும் சட்டை வாங்கிக் கொள்வதில்லையே. கேப்டனிடம் சொல்லலாம் என்று இருந்தேன். ஆனால் நீயே கொண்டு வா என்றார். எழுந்து நின்று உத்தரவு என்றார். மாலை வேளை. குருதேவரின் அறையில் தூபம் போட்டிருந்தனர். அவர் தேவதேவியரை வணங்கிவிட்டு பீஜ மந்திரத்தை ஜபித்த வண்ணம் நாம சங்கீர்த்தனம் செய்தார். அறைக்கு வெளியே என்றும் இல்லாததோர் அழகு விரிந்திருந்தது. ஐப்பசி மாதம், வளர்பிறை 7ஆம் நாள். தூய சந்திர கிரணங்களினால் கோயில் அழகில் குளித்து கொண்டிருந்தது. மற்றொரு புறம் தூங்குகின்ற குழந்தையின் மார்பு போல் கங்கையின் மேற்பரப்பு மெதுவாக விம்மி தணிந்து கொண்டிருந்தது. நீரேற்றம் வடிந்து கொண்டிருந்தது. மாலை ஆரத்தியின் இசை ஒலி குளிர்ந்த பளபளப்பான கங்கை பிரவாகத்தில் ஏற்பட்ட சலசல என்ற ஒலியுடன் கலந்து வெகு தூரம் சென்று கடைசியில் ஓய்ந்தது. காளி, விஷ்ணு, சிவன் கோவில்களில் ஒரே நேரத்தில் ஆரத்தி நடைபெற்றது. 12 சிவன் கோவில்களிலும் ஒவ்வொன்றாக சிவலிங்கத்திற்கு ஆரத்தி நடைபெற்றது. பூஜாரி ஒரு கோவிலிலிருந்து மற்றொரு கோவிலுக்கு சென்று ஆரத்தி செய்தார். அவரது இடது கையில் மணியும் வலது கையில் பஞ்ச தீபமும் இருந்தன. ஓர் உதவியாளனும் கூடவே சென்றான். அவனது கையில் சேகண்டி இருந்தது. ஆரத்தி நடந்தபோது கோவிலின் தென்மேற்கு மூலையிலிருந்து ஷனாயின் இனிய நாதம் கேட்டு கொண்டிருந்தது. அங்குள்ள நகபத்திலிருந்து மாலை நேர ராகங்கள் இசைக்கப்பட்டன. ஆனந்தமயியின் நித்திய திருவிழா நடைபெறுகிறது. யாரும் ஆனந்தமற்றவர்களாக இருக்காதீர்கள். உலகின் சுகதுக்கங்கள் இருக்கவே செய்கின்றன. அவை இருந்துவிட்டு போகட்டும். ஜெகதம்பா இருக்கிறாள். நமது தாய் இருக்கிறாள்.
ஆனந்தமாக இருங்கள் என்று நினைவூட்டுவது போல் அந்த இசை ஒலிக்கிறதா? வேலைக்காரியின் குழந்தைக்கு நல்ல உணவு இல்லை, கட்ட நல்ல துணி இல்லை, வீடு வாசல் எதுவும் இல்லை. ஆனாலும் மனதில் உறுதி இருக்கிறது. காரணம், தாய் ஒருத்தி இருக்கிறாளே. தாயின் மடியில் கவலையின்றி இருக்கிறது. அவள் வளர்ப்பு தாய் அல்ல, உண்மையான தாய். நான் யார், எங்கிருந்து வந்தேன், எனக்கு என்ன நடக்கும், நான் எங்கே போவேன், எல்லாம் அவளுக்குத்தான் தெரியும். அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் தாய்க்கே எல்லாம் தெரியும். உடல், மனம், பிராணன், ஆன்மா எல்லாம் தந்து என்னை உருவாக்கிய அந்த என் தாய்க்கே எல்லாம் தெரியும். தெரிந்து கொள்ள நான் விரும்பவும் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குமானால் அவளே தெரிவிப்பாள். அதை பற்றி ஏன் கவலை? அன்னையின் குழந்தைகளே, எல்லோரும் ஆனந்தமாக இருங்கள். இவ்வாறெல்லாம் இந்த மாலை நேர இசை எடுத்து கூறுவது போல் இருந்தது. அறைக்கு வெளியில் வானவீதியில் உலா வந்த வெண்ணிலவின் தன்னொளியில் உலகம் குளிர்ந்து கொண்டிருந்தது. அறைக்கு உள்ளே குருதேவர் ஹரி பிரேமானந்தத்தில் மூழ்கியிருந்தார். மீண்டும் இறைவனை பற்றிய பேச்சு எழுந்தது. ஈசானுக்கு தீவிர நம்பிக்கை இருந்தது. ஒருமுறை துர்க்கையின் நாமத்தை கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்படுபவனின் கூடவே சூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமானும் சொல்வார். விபத்தில் என்ன பயம், சாட்சா சிவபெருமானை காப்பாற்றுவார் என்பார் அவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம், உங்களிடம் திட நம்பிக்கை உள்ளது, எங்களிடம் அந்த அளவு இல்லை. எல்லோரும் சிரித்தனர். நம்பிக்கையாலேயே அவரை பெற முடியும். ஈசான் கூறினார், ஆம் சுவாமி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் ஜபம், ஹோமம், உபவாசம், புறச்சரணம் என்றெல்லாம் கர்மங்களை செய்கிறீர்கள். அது நல்லது. யாருக்கு இறைவனிடம் ஆத்மார்த்தமான ஈர்ப்பு இருக்கிறதோ அவன் மூலமாக அவர் இப்படிப்பட்ட கர்மங்களை செய்கிறார். பயனை கருதாமல் இந்த கர்மங்களை செய்து வந்தால் கட்டாயமாக அவரது காட்சியை பெறலாம். பல கர்மங்களை செய்யுமாறு சாஸ்திரம் சொல்லியுள்ளது. அதனால்தான் நாம் செய்கிறோம். இத்தகைய பக்தியை வைதி பக்தி என்கிறோம். மற்றொரு வகையான பக்தி இருக்கிறது. அது ராக பக்தி. அது அனுராகத்திலிருந்து உண்டாவது, இறைவனிடம் கொள்கின்ற அன்பிலிருந்து உண்டாவது. பிரகலாந்தரிடம் இருந்ததை போன்ற பக்தி இது. இந்த பக்தி வந்துவிட்டால் வைதிக கர்மங்களின் தேவை இல்லை. மாலை நேரத்திற்கு பிறகு எல்லாம் ராமரின் திருவுள்ளம் பற்றி சிந்தித்தபடி நடந்து கொண்டிருந்தார். இது அருமையான கருத்து. இதன் மூலம் விதி, சுதந்திர சுயேட்சை, சுதந்திரம், கண்டிப்பு என்பவை பற்றிய சர்ச்சைகள் தீர்ந்து விடுகின்றன. என்னை திருடர்கள் பிடித்து சென்றால் ராமரின் திருவுள்ளம். நான் புகைப்பிடிக்கிறேன், அதுவும் ராமரின் திருவுள்ளம். நான் திருடுகிறேன், ராமரின் திருவுள்ளத்தால். என்னை போலீஸ் பிடித்தால் ராமரின் திருவுள்ளம். நான் சாது ஆனேன், ராமரின் திருவுள்ளத்தால். எம்பெருமானே, தீய புத்தியை தராதே, நான் திருடுமாறு செய்யாதே என்று பிரார்த்திக்கிறேன். அதுவும் ராமரின் திருவுள்ளத்தான். நல்ல விருப்பம், தீய விருப்பம் எல்லாவற்றையும் அவரே தருகிறார். ஆனால் ஒன்று, தீய விருப்பத்தை அவர் ஏன் தருகிறார்? திருடுவதற்கான விருப்பத்தை அவர் ஏன் தர வேண்டும்? அதற்கு குருதேவர் பதில் கூறுவார். மிருகங்களில் புலி, சிங்கம், பாம்பு முதலியவற்றை அவர் படைத்திருக்கிறார். மரங்களுள் விஷ மரங்களையும் படைத்திருக்கிறார். அதுபோல் மனிதர்களிலும் திருடன், கொள்ளைக்காரன் என்றும் படைத்திருக்கிறார். ஏன் படைத்தார்? ஏன் படைத்தார் என்பதை யார் சொல்வது? இறைவனை யார் புரிந்து கொள்வார்கள்? ஆனால் இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் பொறுப்புணர்ச்சி போய்விடுமே. ஏன் போக வேண்டும்? இறைவனை அறியாவிட்டால், அவரது காட்சி பெறாவிட்டால் ராமரின் திருவுள்ளம் என்ற உணர்வு முழுமையாக ஏற்படாதே. அவரை அறியாத போதும் இந்த உணர்வு அவ்வப்போது ஏற்படுகிறது. ஆனால் பிறகு மறைந்து விடுகிறது. முழு நம்பிக்கை ஏற்படாதவரை பாவ புண்ணிய உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்வு இருக்கத்தான் செய்யும். ராமரின் திருவுள்ளம் பற்றி குருதேவர் விளக்கினார். ராமரின் திருவுள்ளம் என்று கிளிப்பிள்ளை போல் சொல்வதால் எதுவும் நடக்காது. இறைவனை அறியாதது வரை, அவரது திருவுள்ளமும் நமது விருப்பமும் ஒன்றாக ஆகாதது வரை, நான் எந்திரம் என்ற உணர்வு சரியாக ஏற்படாதது வரை, அவர் நம்மிடம் பாவ புண்ணிய உணர்வு, சுகதுக்க உணர்வு, சுத்த அசுத்த உணர்வு,
நல்லது கெட்டது உணர்வு எல்லாவற்றையும் வைக்கிறார். பொறுப்புணர்ச்சியையும் வைக்கிறார். இல்லாவிட்டால் அவரது மாயா உலகம் எப்படி நடக்கும்? குருதேவரின் பக்தி ததும்பும் பேச்சை சிந்திக்க சிந்திக்க திகைப்பாக இருக்கிறது. கேசவர் ஹரிநாமம் சொல்கிறார், கடவுளை சிந்தனை செய்கிறார். உடனே அவரை காண குருதேவர் ஓடுகிறார். அப்படியே கேசவர் அவருக்கு மிகவும் வேண்டியவர் ஆகிவிட்டார். கேப்டனின் மறுப்பை எல்லாம் அவர் கேட்கவில்லை. கேசவர் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தார். வெள்ளைக்காரர்களுடன் சாப்பிட்டார். பெண்ணை வேறு ஜாதியில் திருமணம் செய்து கொடுத்தார் என்றெல்லாம் அவரை பற்றி குற்றம் சாட்டியது எல்லாம் எங்கோ பறந்துவிட்டது. இலந்தை பழத்தை சாப்பிடுகிறேன், முல்லை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? பக்தி என்ற பிணைப்பில் உருவவாதி அரபுவாதி எல்லோரும் ஒன்றாகி விடுகின்றனர். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாம் ஒன்றாகி விடுகின்றனர். 4 வர்ணத்தினரும் ஒன்றாகி விடுகின்றனர். பக்திக்கே வெற்றி. ஸ்ரீராமகிருஷ்ணரே பேறு பெற்றீர் நீர், உமக்கே வெற்றி. சனாதன தர்மத்தின் உலகம் தழுவிய இந்த கருத்திற்கு நீர் மறுபடியும் உருவம் கொடுத்திருக்கிறீர். அதனால்தான் உம்மிடம் இவ்வளவு வசீகரம் என்று தோன்றுகிறது. எனக்கு மிகவும் வேண்டியவன் என்று எல்லா மதத்தினரையும் தடையின்றி நீர் தழுவி கொள்கிறீர். பக்தியே நீர் பரிசோதிக்கும் உரைக்கல். உள்ளே இறைவனிடம் அன்பு பக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே நீர் பார்க்கிறீர். இருந்தால் அவன் உடனே உமக்கு மிகவும் வேண்டியவன் ஆகிவிடுகிறான். இந்துவிடம் பக்தி இருந்தால் உடனே அவன் உமக்கு வேண்டியவன் ஆகிறான். முஸ்லீம் ஒருவன் அல்லாவிடம் பக்தி வைத்திருந்தால் அவனும் உமக்கு வேண்டியவன். கிறிஸ்தவன் இயேசுவிடம் பக்தி கொண்டிருந்தால் அவனும் உமக்கு மிகவும் வேண்டியவன் ஆகிவிடுகிறான். நதிகள் எல்லாம் பல திசைகளிலிருந்து வருகின்றன. ஆனால் எல்லாம் ஒரு பெருங்கடலில் வந்து விழுகின்றன. எல்லாவற்றின் நோக்கமும் ஒரே கடலை அடைவதுதான் என்றே நீர் சொல்கிறீர். இந்த உலகம் கனவு போன்றது என்று குருதேவர் சொல்வதில்லை. அதனால் எடை குறைந்துவிடும் என்கிறார். அது மாயாவாதம் அல்ல, விசிஷ்டாத்வைதவாதம். ஏனென்றால் உயிர்களும் உலகமும் பொய் என்று அவர் சொல்லவில்லை. மனத்தின் பிரம்மை என்று சொல்லவில்லை. இறைவன் உண்மை, அதுபோல் மனிதன் உண்மை, உலகம் உண்மை. உயிர்கள் மற்றும் உலகத்துடன் இணைந்தது பிரம்மம். விதை, ஓடு இவற்றை விட்டுவிட்டால் முழு வில்வப்பழம் கிடைக்காது. இந்த பிரம்மாண்டமான உலகம் மகா சிதா ஆகாசத்திலிருந்து வெளிப்படுகிறது. மறுபடியும் கால முடிவில் அதிலேயே ஒன்றுகிறது. பெருங்கடலில் அலைகள் எழுகின்றன. மறுபடியும் உரிய காலத்தில் அதில் ஒன்றாகின்றன. ஆனந்த பெருங்கடலில் கணக்கற்ற அலைகளின் ஆடல். இந்த ஆடலின் ஆரம்பம் எங்கே, முடிவு எங்கே? அதை வாயினால் சொல்ல முடியாது, மனத்தினால் சிந்திக்க முடியாது. மனிதன் எவ்வளவு சாதாரணமானவன், அவனது புத்திதான் எவ்வளவு சாதாரணமானது. மகான்கள் சமாதி நிலையில் அந்த நிலையான பரம்பொருளை தரிசித்தார்கள். என்றென்றும் திருவிளையாடல் புரிகின்ற ஹரியை அனுபூதியில் கண்டார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அவர்கள் கட்டாயம் தரிசித்திருக்க வேண்டும். ஏனெனில் குருதேவரே அவ்வாறு கூறியிருக்கிறாரே. ஆனால் அந்த காட்சி இந்த கண்களால் அல்ல, தெய்வீக கண்கள் என்று எதை சொல்கிறார்களோ அந்த கண்களால். எந்த தெய்வீக கண்களை பெற்று அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனம் பெற்றானோ, எந்த கண்களின் வாயிலாக ரிஷிகள் ஆன்ம அனுபூதி பெற்றார்களோ, எந்த தெய்வீக கண்களால் இயேசுநாதர் பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவை நாள்தோறும் கண்டாரோ, அந்த கண்களை எப்படி பெறுவது? மன ஏக்கத்தினால் அந்த கண்கள் கிடைக்கும் என்று குருதேவரின் திருவாயிலிருந்து கேட்டிருக்கிறேன். அந்த மன ஏக்கம் எப்படி ஏற்படும்? குடும்பத்தை துறக்க வேண்டுமா? எப்படி? அதை பற்றி இன்று எதுவும் சொல்லவில்லையே. இவ்வாறு மாவின் சிந்தனைகள் தொடர்ந்தன.